எதுக்காக நம்ம எல்லாரும் உடனே வர சொன்னாரு? அதான் சார், அதை பத்தி எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனி அர்ஜென்ட் மேட்டர்? ஐ டோன்ட் நோ. ஏதாவது உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கா? லெட் அஸ் see. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் நான் எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? திஸ் இஸ் ஸ்டீஃபன், இன்டர்நேஷனல் மாஃபியா டான். இந்தியாவில் இருக்க எல்லா மாஃபியா டானுக்கும் இவன் தான் சுப்ரீம் டான். இவன் மேல ஆள் கடத்தல், ஆக்கிரமிப்பு, கொலை, கொள்ளை, ஹவாலா, போதை மருந்து கடத்தல்னு ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. ஆனா கேஸுங்க மட்டும்தான் இருக்கு, சாட்சியங்கள் தான் இல்லை. நம்ம நாட்டில் நிறைய மாநிலங்கள் இவன் சொல்படி தான் நடக்குது. இப்ப இவனுடைய பார்வை நம்ம மாநிலத்து மேல விழுந்திருக்கிறதா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அவன் இங்க கால வச்சான்னா நம்ம மாநிலத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நாம நிம்மதியா இருக்க முடியாது. அவன் அவ்வளவு பயங்கரமானவனா சார்? அவன் எவ்வளவு பயங்கரமானவன்னா, கொஞ்ச நாள் முன்னால அவன் பார்வை கோவா மேல விழுந்தது. அதுக்கு கோவா மாஃபியாடான் இடைஞ்சலா இருக்கான்னு அவனை எவ்வளவு கொடூரமா கொண்டான் தெரியுமா? கோவால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா நீ தடையா வந்துட்டு இருக்க. இந்த ஸ்டீஃபன் அங்க வரான்னா நீ ஒதுங்கி போகணும். ஆனா போகல. இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு டாட். ஆனா என் கீழே வேலை செய்றாங்க. நீ மட்டும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம 2 பேரும் ஒரு கேம் ஆடலாம். கேம் ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? நாம 2 பேரும் ஃபைட் பண்ணலாம். நீ கீழே விழுந்தா உங்க ஆளுங்க 2 பேரை நான் கொல்லுவேன். நான் கீழே விழுந்தா எங்க ஆளுங்க 2 பேரை நீ கொல்லுவேன். யாரு நிறைய வாட்டி கீழே விழுறாங்களோ அவங்க குரூப் போயிடும். ஃபைனலா 2 பேர் தான் மிச்சம் இருப்போம். ஒன்னு நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? பயமா இருக்கா? Girls, relax. ரூல்ஸ் மீறக்கூடாது. ரொம்ப அழகா இருக்கு.
இவளை கொல்ல மாட்டேன், வச்சுக்கிறேன். கேர்ள்ஸ், கெட் ஹர். Now she's mine. Sorry. கோவாக்கு கூட நான் தான் டான். நெக்ஸ்ட், தமிழ்நாடு. எவ்வளவு கொடூரமானவன் பாத்தீங்களா? அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். அவன் நம்ம மாநிலத்துக்காக போட்ட பிளான் எப்படி இருக்கும்னா, முதல்ல அவன் தன்னுடைய ஆட்களை அனுப்புவான். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க நம்ம மாநிலத்தில் இருக்கிற விஐபிங்க, எம்எல்ஏங்க, அமைச்சருங்க எல்லாரையும் சந்திப்பாங்க. சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்னு கேட்பாங்க. ஒத்துக்கலைன்னா மிரட்டுவாங்க. அப்படியும் படியலன்னா கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்களை பயமுறுத்தி மாநிலத்தையே தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. நாம அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது. அதுக்காகத்தான் இவன் கேஸை டீல் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கும் நீங்களும் இந்த விஷயத்துல ஒரு கண்ணு வைங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய். தேங்க்யூ சார். சூரி, நேத்து தான் என் பொண்ணு படிப்பை முடிச்சிட்டு பெங்களூர்ல இருந்து வந்தா. உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன். வர சொல்லுங்க மூர்த்தினே. அம்மா பிரியா. அண்ணா நீ டானுங்கிறத மறந்துடாத, உட்காரு. இது சூரி, ராகவா, அது பால்ராஜுமா. வணக்கம். வணக்கம். எதுவும் மனசுல வச்சுக்காத சூரி. உன்னை பத்தி என் பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லல. மூர்த்தினே, உங்க பொண்ண ஆமா, இப்பதான் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. என்னடா? இப்ப புரியாது, அப்புறம் புரியும். ஓஹோ, உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கா சூரி. அதுக்கு ஏத்த மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கா. உங்க பொண்ணு நம்ம கிட்டே வேலைக்கு சேர்ந்துட சொல்லுங்க. உங்ககிட்ட எல்லாம் வேலை செய்ய முடியாது. ஏம்மா? இவங்க ரொம்ப மோசமானவங்க டாடி. ஹலோ, என்ன மோசமானவங்களா? அண்ணன் பர்மிஷன் இல்லாம உங்களுக்கு எங்கேயாவது வேலை கிடைச்சிருமா? என்னண்ணே? திட்டு 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 திட்டு. ராகவா, நீ போய் சூரிய திட்ட சொல்றியா? ஏன் இப்படி பேசுற? அப்போ இந்த பெருசுங்க எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்களே. இங்க வா. ஆ, நீ இங்க தான் வேலை செய்யணும். என்ன செய்யறது? எவ்வளவு கன்ஸ் வாங்குனாங்க, எவ்வளவு பாம்ஸ் வாங்குனாங்க, எத்தனை பேர் கைய வெட்டினாங்க, எத்தனை பேர் கால வெட்டினாங்க, இதுதானே கணக்கு பார்க்கணும். இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்துனா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கீழே என்னால வேலை செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? பிரியா, பிரியா, ஏன் பேசிட்டு இருக்கும்போதே பாதியில வந்துட்ட? என்னால இங்க வேலை செய்ய முடியாது. செய்யணும். இன்னைக்கு நாம நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவரு. அதுக்காக நான் இங்க வேலை செய்யணுமா? செஞ்சாகணும். இந்த மாதிரி ரவுடிங்க கிட்ட என்னால வேலை பார்க்க முடியாது. என்ன வாய் ஓவரா? மூர்த்தினே. விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. உங்க பொண்ணு பேர் என்ன? பிரியா. பிரியா, நீ கிளம்பு. நீங்க என் கூட வாங்க, சொல்றேன். சாரி சூரி, என் பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. அதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணோட ஜாபை பத்தி கவலைப்படாதீங்க. சிட்டி பேங்க் மேனேஜரை போய் பார்க்க சொல்லுங்க, வேலை கிடைச்சிடும். இந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நான் தான், அவளுக்கு தெரியக்கூடாது. சரி. சூரி, என் பொண்ணு பிரியாவை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேள்வி வேற கேக்குறீங்க. அந்த சிரிப்புலயே தெரியல பிடிச்சிருக்குன்னு. அண்ணன் இது வரைக்கும் யாரையும் ஆசைப்பட்டதில்ல. உங்க பொண்ணை விரும்புறாரு, நீங்க தான் எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அத நீ எனக்கு சொல்லணுமா? இன்னையில இருந்து எனக்கு அந்த வேலை தான். சூரிக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கிறது அவ செஞ்ச அதிர்ஷ்டம். அப்புறம் ஆமா, உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே, இல்ல இன்னொரு பொண்ணு இருக்கா? ஏன்? நான் கூட ஃப்ரீயா தான் இருக்கேன். உனக்காவது பொண்ணு இருக்கா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உனக்கு எப்பவுமே ஆகாது.